சொல்லு, எங்க போயிருந்த? வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? அது வந்து பாட்டி என்ன ஆச்சுன்னா அர்ஜுன், கார்ல பூப்பழம் வெத்தலை பாக்கலாம் இருக்கு. யாருக்கு? ஐயோ கடவுளே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த சித்ரா அண்ணி வேற சும்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களே. என் கார் வரைக்கும் போய் செக் பண்ணிட்டு வேற வந்திருக்காங்க. இந்த உழவு பாக்குற வேலை எப்பதான் விடுவாங்களோ இவங்க. ஏன்டா சில மாதிரி நின்னுட்டு இருக்க? பேசுடா, என்ன இதெல்லாம்? பாட்டி அது வந்து அம்மாவுக்கு தான் கொண்டு வந்தேன். இது வரைக்கும் நான் அம்மாவுக்கு எதுவுமே கொடுத்ததே இல்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நீ நிஜமா தான் சொல்றியாடா? எனக்காக வாங்கிட்டு வந்தியா? நிஜம்தாம்மா, உனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும்ல, ஞாபகம் வந்துச்சு, வர வழியில வாங்கிட்டு வந்தேன். இவன் நிச்சயமா போய் தான் சொல்றான். எனக்கு இவனை பத்தி தெரியும். இல்ல பாட்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ராமிஸ், என்ன நம்புங்க பாட்டி. ஹே பாட்டி, கவனிச்சிங்களா? அர்ஜுனோட நெத்திய பாருங்க. அர்ஜுனுக்கு சாமி மேல பக்தி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க, அர்ஜுன் அவன் நெத்தியில விபூதி பட்டைய பூசிட்டு இருக்கான். என்னடா அர்ஜுன், உனக்கும் சாமி மேல பக்தி வந்துருச்சா? அண்ணா, அது 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 வந்து கருடா, ஏன்டா அப்படி கேக்குற? அவன் நெத்தியில இருக்கிற விபூதி பட்டைய பார்த்தாலே தெரியல, கடவுள் மேல உண்மையாவே அவனுக்கு பக்தி வந்துருச்சு. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, அந்த ஆண்டவனே உன் மனசுல பக்தியை உண்டாக்கிட்டான். அர்ஜுன், நீ வீட்டுக்கு வரலன்னு எங்க எல்லாரையும் விட உன் பாட்டி எவ்வளவு பயந்து போனாங்க தெரியுமா? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது. ஒருவேளை வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னா ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லு. ஒருவேளை அப்படி இல்லனா நாங்க ஃபோன் பண்ணும்போதாவது ஃபோன் எடுத்து பேசு. அதை விட்டுட்டு ஓம் பாட்டுக்கு நீ இஷ்டத்துக்கு இருந்தா இதனால நாங்க டென்ஷன் ஆகுறோம்ல. சரி அண்ணா, இனிமே நீங்க ஃபோன் பண்ற மாதிரி நான் வச்சுக்கவே மாட்டேன். நானே ஃபோன் பண்றேன், போதுமா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. திடீர்னு அர்ஜுனுக்கு எப்படி இவ்ளோ பக்தி வரும்? எனக்கு என்னமோ வீட்டுக்கு லேட்டா வந்ததுனால இப்படி எல்லாம் சமாளிக்கிறானோ தோணுது அத்தை. சித்ரா, யார் மேல சந்தேகம் பண்ணுங்கிற விவசாயம் உனக்கு இல்லையா? அர்ஜுன் என் பேரன். இத்தனை வருஷம் பக்தியை அவன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கா. இப்போ வெளிய காட்டுறான், அவ்வளவுதான். அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி சந்தேகப்படுறது தப்பு. இத பாரு, இன்னொரு தடவை அர்ஜுனை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சொல்லிட்டேன். சரி, கை கால் கழுவிட்டு வா, உனக்கு சாதம் போடுறேன். வேண்டாமா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டியா? எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டியா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனியா? இல்ல அண்ணி, ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். யார் வீட்டுக்குடா போயிட்டு வந்த? அது எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாமா. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனானா? அதுவும் இந்த ஊர்லயா? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம இவனுக்கு தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்க? அமிர்தா காணோங்க. இங்கதானே இருந்தா, எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் புரியல. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுக்காம எங்க போயிருக்கா? சரோஜா, நீ எதுக்கும் பயப்படாத. இங்க இருந்து எங்க போயிருக்க முடியும்? இங்கதான் ஏதாவது ரூம்ல இருப்பா. எதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம்ல தேடி பாரு. அமிர்தா, அமிர்தா, என்னங்க, அமிர்தா உள்ளதாங்க இருக்கா, ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது... அமிர்தா, நீ நல்ல தினமா இருக்க?
மறுபடியும் வயித்து வலி எதுவும் வரலல்ல? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? அப்படி இல்லைம்மா, நாங்கள் ரூம்குள்ளே வந்தோமா நீ காணோம், அதான் பயந்துட்டோம். எங்கே போயிருப்பேன்னு தெரியல இல்லையா, அதான் கலங்கிட்டோம். என்னை விட சரோஜா தான் பயந்துட்டா. இங்க இருக்கணும்னு நானா தான் விருப்பப்பட்டு வந்திருக்கேன். நான் எதுக்கு போவேன்? அது என்னன்னு அமிர்தா, நீ அடிக்கடி சரோஜா, அதான் அவளே சொல்றாளே, ஒரு நிமிஷம் அவளை பார்க்கலன்னா கூட நீ தேவையில்லாம பயப்படுற. என்னங்க, அமிர்தா எனக்கு மக மாதிரி. என் பொண்ணு காணோன்னா நான் டென்ஷன் ஆகாம எப்படிங்க இருப்பேன்? சரி சரி, அமிர்தாவை பார்த்துட்டல, இனிமே உனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லையே. காலையில நீ துடிச்சதை பார்த்து நாங்க எல்லாரும் பயந்து போயிட்டோமா. அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொன்னாரா, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் நீ பிடிவாதமா இருந்த. என்ன பண்ணணும்னு தெரியாம நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்னோட வேண்டுதல் ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு சுவாமிஜி நம்ம வீடு தேடி வந்தாரு. அவர்கிட்ட நீ இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன்னு தெளிவா சொன்னோம். அவர் என்ன மந்திரம் போட்டாரோ தெரியல, உன் வயித்து வலி குறைஞ்சிடுச்சு. வந்தது யாருன்னே தெரியல. என் ஊரை காப்பாத்துறதுக்காக அந்த ஆண்டவன் தான் அவனை அனுப்பியிருக்கணும். யாருன்னு பார்க்க முடியாம போச்சு. டேய் அர்ஜுன், நேத்து ராத்திரி அவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்தல, எங்கடா போயிருந்த? என்னண்ணா இவ்வளோ காலையில் என்கொயரி பண்ண வந்துட்ட? டேய், ஏன்டா என்கொயரின்னு நினைக்கிற? நீ என் தம்பிடா, நீ எங்க போயிருப்பன்னு ஒரு அக்கறையில தான்டா கேட்டேன். சொல்றதா இருந்தா சொல்லு, விருப்பம் இல்லைனா விடு. எங்க போயிருப்பான்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி வரியா? நேத்து ராத்திரி நீ வந்த ஸ்டைல பார்க்கும்போது ஏதாவது ஒரு பப்புக்கோ இல்ல பாருக்கோ, ஏதோ ஒரு ஜாலி ட்ரிப்புக்கு போயிருப்ப. இல்ல, அப்பனா அந்த பொண்ணை தேடி தான் போயிருப்ப. am I right? எக்ஸாக்ட்லி கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றியண்ணா. டேய் அர்ஜுன், ஏன்டா அந்த பொண்ணு பின்னாடியே சும்மா தெரியற? அவ உனக்கு கிடைக்க மாட்டா, விடு. அவ யாரு, என்ன, எங்க இருக்கா எதுவுமே தெரியாது. அட்லாஸ்ட் அவ எங்க போயிருக்கனாவது கண்டுபிடிச்சியா? அதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளை தேடி என்னதான் பிரயோஜனம்? நோ அண்ணா, நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீயே நினைக்கிற? என் ஆள் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? இது எப்படா? நேத்து தான். அதனால தான் ராத்திரி வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சு. what a surprise அர்ஜுன். ஆமா, இப்படா கண்டுபிடிச்ச? அது ஒரு பெரிய கதை. என்னடா அவதார புருஷனா இருக்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமால தான் பார்த்திருக்கேன். ஆனா நீ ரியல் லைஃப்லயே பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கும் போது நிஜமாவே என்னால நம்ப முடியலடா. என்னண்ணா பண்றது, திடீர்னு உதிச்ச ஐடியா எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. மொத்தத்துல என் ஆள் எனக்கு கிடைச்சிட்டா, அது போதும். அதெல்லாம் சரிடா. ஏதோ ஒரு வேர் எடுத்து அவளோட தலையை தொட்ட உடனே அவ சரி ஆயிட்டான்னு சொன்னியே, அதை எப்படிடா பண்ண? அதான்னா எனக்கும் புரிய மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடி நடந்ததை என்னாலே நம்ப முடியல. இது ஒரு மாதிரி மிராக்கல்னு சொல்லுவாங்களே, அப்படி இருந்துச்சு. எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டுல எல்லாருமே என்ன நிஜமாவே அதிசயம் பண்ற சாமின்னு நினைச்சுக்கிட்டு எங்க பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட இருக்கிற மூட்டைக்குள்ள கைவிட்டேன். ஏதோ ஒரு மரத்தோட வேறு. இதோ பாரு, இதுதான் அந்த வேறு. டேய், என்னடா அது? இது ஒரு குச்சியை உடைச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இது மூலியமா அவ குணமாயிட்டான்னு சொல்ற? சத்தியமா என்னால இது நம்ப முடியல. என்னாலே நம்ப முடியலன்னு தானே சொல்றேன். ஆமா, இப்ப நம்ம அதை பத்தின எதுக்காக நினைக்கணும்? மோஸ்ட்லி நான் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் அங்க போய் அவளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அது கொஞ்சம் லேட்டா வேலை செஞ்சு அவ குணமா இருப்பா. ஒரு வேறால யாராவது குணமாவாங்களா? விடு, மொத்தத்துல என் ஆள் எனக்கு கிடைச்சிட்டா. எனக்கு அதான் வேணும். சரியான கேடியா இருக்க நீ. ஆமா, அடுத்து நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சாரி அண்ணா,
இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. அப்புறமா சாகவாசமா பேசிக்கலாம். ஓகே பை. டேய் டேய் அர்ஜுன், சாரி. டேய் நில்டா ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு உனக்கு கிடைப்பாலோ இல்லையோ, ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு. கொடுத்து வச்சிடும். ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா உனக்கு? விஷம் குடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதான் எதுக்கு? நிஜமா தான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏங்க நாம விக்ரம்க்கும் சரோஜாவுக்கும் தான் விஷம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க குடிக்கிறேன்றீங்களே. என்னதான் பண்ண சொல்ற? அவங்கள சாவடிக்கணும்னு எவ்வளவுதான் விஷத்தை கொடுத்தாலும் அவங்க சாகவே மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இப்ப சாவாங்க அப்ப சாவாங்கன்னு கனவுலயே இருக்க வேண்டியதுதான். நேத்து அந்த அமிர்தா எந்த நிமிஷமும் செத்துருவேன்ற நிலைமையில துடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டா. அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகணுமா? இத பாருங்க, சரோஜாவை எப்படி சாகடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி சாகடிப்ப? விஷத்தை கொஞ்சம் அதிகமா ஊத்துவியா? இத பாரு ராஜி, நாம எத்தனை தடவை விஷத்தை ஊத்தி சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்க சாக மாட்டாங்க. ஏன்னா இப்பெல்லாம் விஷம் கூட ஒரிஜினலா கிடைக்க மாட்டேங்குது, அதுலயும் கலப்படமா இருக்கு. அதுக்குதான் நானே ஒரு தடவை அதை குடிச்சு அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து சாகடிக்கலாம்னு பிளான் பண்ணேன். எப்படி இருக்கு? ஐயோ கர்மம் கர்மம். போயும் போயும் வடிகட்டின முட்டாளான உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேனே. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணது உன்னோட தலைவிதியா? பின் என்ன சொல்றது? யாராவது விஷத்தை குடிச்சு பார்த்து அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு டெஸ்ட் பண்ணி பாப்பாங்களா? ஒருவேளை அப்படி குடிச்சிட்டா சாக போறது சரோஜா இல்ல, நீங்க தான். ஆமா இல்ல, எனக்கு ஏன் இது தோணல? சாரிமா, நான் யோசிக்கவே இல்ல. ராஜி, இப்போ நாம என்ன பண்றது? நாம என்ன பிளான் பண்ணாலும் அது ஃப்ளாப் ஆயிட்டே போகுதே. இன்னும் அந்த சரோஜாவுக்கு குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு திருவோடு தான் கதி. நீங்க சொல்றதும் கரெக்ட். நாம கொடுத்த விஷயம் கலப்படமா இருந்தாலும் இருக்கலாம். அதனாலதான் அந்த சரோஜா இன்னும் உயிரோட இருக்கா. அதனால நான் வேற ஒரு பிளான் போட்டிருக்கேன். பக்கா ஒரிஜினல் விஷயத்தை நான் வாங்கிட்டு வர போறேன். ஒரிஜினல் விஷமா? எங்க இருந்து வாங்கிட்டு வருவ ராஜி? காலிங்க சர்ப்பமா? நேத்து தான் என்னோட எதிரிங்க என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா உன் தயவால தான் நான் உயிர் பழிச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுக்கு நீதான் சாமியார் ரூபத்துல வந்திருப்பேன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பரமேஸ்வரனே, என்னைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என் எதிரிகள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். நீதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் நாகமணியை கண்டுபிடிப்பேன். என் அம்மாவை நான் உயிர் பழிக்க வைப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கியே தீரணும். அப்பதான் என் மனசுக்கு அமைதி கிடைக்கும். என்ன பேசிட்டு இருக்க அமிர்தா? யாரையோ சாகடிக்கணும், பழைய தீர்த்துக்கணும்னு பேசிட்டு இருக்கேன்.
பதில் சொல்ல அமிர்தா. நீ யாரை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்க? நீ எதுக்காக யாரையோ பழி தீக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க? உனக்கு யாரு கெடுதல் பண்றாங்க? என்னோட அப்பாவையும் அம்மாவையும் சில கெட்டவங்க சாவடிச்சிருக்காங்க. இப்ப நான் பெத்தவங்க எழுந்து தவிக்கிற அனாதை. அதனால்தான் என்னோட எதிரிகளை நான் சாகடிச்சு பழி தீர்த்துக்கணும்னு வெறியோட இருக்கேன். அதான் என் லட்சியம். அதுக்குதான் என்னோட லட்சியத்தை நிறைவேற்றுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அன்னைக்கு அம்மா சொன்னாங்களே அந்த விஷயம் இதானா? கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம். சதா சொல்லு அமிர்தா, உன்னோட அம்மா அப்பாவை கொன்னது யாரு? தயவு செஞ்சு அதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சரி, நம்ம கிளம்பலாம் வா. எங்க போறோம்? உனக்கு உடம்பு குணமானா சிவனுக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேம்மா. அதுக்கு தான் இப்ப கோவிலுக்கு போக போறோம். உன்னோட பேர்ல அபிஷேகம் பண்றதால நீயும் எங்க கூட கோவிலுக்கு வரணும். வாமா, எல்லாரும் போலாம். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க ருத்ரா? அந்த நாகராணியை தேடினியா? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த துர்காபுரத்தை சுத்தி எத்தனை கிராமங்கள் இருக்கு? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 கிராமங்கள் இருக்கும். அவ்வளவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த துர்காபுரத்து கோவில்ல ஒரு பொண்ணு தங்கிக்கிட்டு இருந்தா. அவ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. ஆனா இப்ப அவ அங்க இல்ல. அவ அங்க இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துல தான் இருந்தாகணும். துர்காபுரத்தை சுத்தி இருக்கிற கிராமங்கள்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 8-10 கிராமங்கள் தான். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சமீபத்துல ஏதாவது ஒரு பொண்ணு அங்க வந்திருக்காளா இல்லையான்னு விசாரிங்க. அப்படி யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சா முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. போங்க. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம். அவளை தேடுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ரொம்ப கஷ்டமான வேலை. எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நிமிஷம் நீங்க அலட்சியமா இருந்தாலும் உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன். அவ எங்க இருந்தாலும் எனக்கு வேணும். ராத்திரி பகல்னு பார்க்காம தேடி ஆகணும். சரிங்கண்ணா. போங்க. ருத்ரா, அந்த நாகராணி கிடைச்சிருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? கிடைச்சிருவா. அவளால எங்கேயும் போக முடியாத. எனக்கு என்னமோ இந்த முயற்சியில வீணாயிடுமோன்னு தோணுது. ஆரம்பத்திலேயே அபசகுணமா பேசாத. என்னோட முயற்சியில வெற்றி கிடைக்காம நான் விடவே மாட்டேன். நாகராணி எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சே தீருவேன். சீக்கிரமா அது பண்ணுப்பா. இந்த வருஷம் எனக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் வேற ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டாரு. எப்படியாவது நான் இந்த ஒரு வருஷம் ஜாகிரதையா இருந்தா போதும். கவலையே படாத. கூடிய சீக்கிரம் அந்த நாகராணி செத்துருவா. ஒருவேளை அந்த நாகராணி நம்மள தேடிக்கிட்டே வந்துட்டா? திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. பயம் ருத்ரா. பாவம், அந்த நாகமணிக்காக நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருப்ப. ஆனா கடைசியில அது உன் கைக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த நாகராணியோட சாபம். அதனால உனக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் எப்ப எந்த நிமிஷம் செத்துருவோமோன்னு பயத்திலேயே வாழ வேண்டியது இருக்கு ருத்ரா. ரொம்ப யோசிக்காதரா. நாகராணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன்ல. நாகராணியை கூடிய சீக்கிரமே கொன்னு அந்த நாகமணியை எப்படியாவது என் வசப்படுத்தியே தீருவேன்.